வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வுக்காக இங்கே வந்தோம். மனித வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயந்தான் முக்கியம். ஒன்று இன்டர் பர்சனல் சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த சமுதாயத்தில் நம்ம எப்படி வெற்றி பெறுறோங்கிறது ஒன்று. ரெண்டாவது அந்த வெற்றியை உள்ளுக்குள்ளே எப்படி உணர்கிறோம், இன்ட்ரா பர்சனல் ஹாப்பினஸ். இதை ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறது மட்டும்தான் மனிதனுடைய வாழ்க்கை. வெளியில் எப்படி வெற்றி பெறுறோம், உள்ளே எப்படி அதை உணர்கிறோம், அதை எப்படி நம்மளால் அனுபவிக்க முடியுது அப்படிங்கிறது. அதில் பார்க்கும் பொழுது இந்த வெற்றிக்காக நிறையா விஷயங்களை தேடி ஓடும்போது உணர்வு பயப்பட்ட நிலையில் நமக்கு நிறைய தடவைகளில் என்ன ஆயிடுதுன்னா, நம்மளுடைய அறிவை தாண்டி உணர்ச்சி வயப்படும் போது நம்ம உடல்லையும் மனதிலையும் நிறைய ஒரு நெகட்டிவ் மாற்றங்கள் வந்துடுது. அந்த நெகட்டிவ் மாற்றங்களை நம்ம சரி செய்ய முடியாத போகும் பொழுது இப்போ சமீப காலமாக எந்த மருத்துவமனையிலையும் எந்த இதுலேயும் போய் பார்க்கும் பொழுது இனம் புரியாத நோய், என்னன்னே தெரியல, இப்படி கஷ்டப்படுறாங்க, என்னன்னே புரியலங்கிறாங்க. அதுக்கு கடைசியாக எல்லா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்லையும் சரி இஇஜி எடுத்து பார்க்கலாங்கிறாங்க. அந்த இஇஜிங்கிறது என்னென்னா எலக்ட்ரோ என்செஃபலோகிராம்ங்கிறது நம்மளுடைய மனித மூளையினுடைய அதிர்வுகளை அளவிடுவது. அதில் நியூராலஜிஸ்ட் அதை அளவிட்டு அதை நம்ம மனித அந்த அளவுகள் பீட்டா, டெல்டா, பீட்டா, ஆல்ஃபா, டெல்டா, தீட்டான்னு 4 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. அப்போ எப்போவெல்லாம் நம்ம மனசு உணர்ச்சி வசம் அதிகப்படுதோ அப்போ அந்த பீட்டா வேவில் போகுதுங்கிறாங்க. அப்போ அந்த பீட்டா வேவில் போகும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அறிவினுடைய நிலையிலிருந்து மனம் ரொம்ப கடந்து போயிடுது. அப்போ அறிவினுடைய ஒரு கண்ட்ரோல் விட்டு மனம் கடந்து போகும் பொழுது என்ன ஆகுதுன்னு சொன்னால், சைக்காலஜிஸ்ட்ஸ் இதை பர்சனாலிட்டி தியரியில் சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய அறிவினுடைய கண்ட்ரோல் விட்டு மனம் விலகி போகும் பொழுது, உணர்வு வயப்பட்ட நிலையில் போகும் பொழுது இனம் புரியாத பயம் மனசில் தோணுது. அந்த இனம் புரியாத பயம் மனசில் தோணும் பொழுது நம்மளோட சுயம்ங்கிறது வெளிப்படாது. அப்போ என்ன ஆகும்னா, இந்த சூழ்நிலையில் நம்ம சர்வைவ் ஆகணுங்கிற அந்த ஒரு சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட்னால நமக்கு அந்த இந்த சூழ்நிலையில் ஒன்றா மூவிங் அகெயின்ஸ்ட் பீப்புள், மனிதர்களுக்கு எதிராக. அதாவது நம்ம சொன்ன பேச்சு இதை நம்ம வீட்டில் ஒரு பையனோ பொண்ணோ நம்ம குழந்தைங்க நம்ம பேச்சை கேட்காம நடக்கிறதில் ஆரம்பித்து தீவிரவாதம் வரைக்கும் இதனுடைய வெளிப்பாடு தான். இந்த மனசில் இருக்கக்கூடிய இனம் புரியாத பயத்தை மறைப்பதற்காக மூவிங் அகெயின்ஸ்ட் பீப்புள், அந்த இதை பண்ணுறது. இதுதான் நிறையா போதை பொருளுக்கு அடிமையாகிறது. இந்த மாதிரி இதெல்லாம் இந்த ஒரு மனப்பான்மையினால். ரெண்டாவது மூவிங் டுவர்ட்ஸ் பீப்புள், தேவையே இல்லாமல் ஒருத்தர்கிட்ட போய் பணிஞ்சு போகிறது, தேவையில்லாமல் பணிஞ்சு போகிறது, தேவையில்லாமல் நம்மளுடைய திறமைகளை வெளிக்காட்டாமல் ஒருத்தர்கிட்ட பணிஞ்சு போயிட்டுருக்கிறது. மூணாவது வித்ட்ராயல், டோட்டலாக நம்மளுடைய இதிலிருந்து எனக்கு எதுவுமே வேண்டாம், ஒதுங்கி இருந்துக்கிறேன், சமுதாயத்திலிருந்து ஒதுங்கி இருந்துக்கிறேன், எல்லா விஷயத்திலிருந்து ஒதுங்கி இருக்கிறேன்னு இருக்கிறது மூணாவது. அப்போ இந்த 3 நிலைகளிலும் இருந்து ஒரு மனிதன் வெளியில் வரணும், அவனுடைய சுயம் வெளியில் வரணும்னு சொன்னால் இந்த ஆங்ஸைட்டிங்கிறத குறைக்கணும். இப்போ இந்த ஆங்ஸைட்டிங்கிறத குறைக்கிறது எப்படி தெரியும்னா, உங்களுக்கு இந்த மனதின் அலைச்சூழல் இப்போ இந்த இஜியில் பார்க்கும் பொழுது அந்த பீட்டா வேவில் இருக்கிறது ஆல்ஃபா வேவில். இப்போ நிறையா பக்கம் பார்த்துருப்பீங்க, ஆல்ஃபா தியானம்னு சொல்லுவாங்க, ஆல்ஃபா. அப்போ அந்த வகையில் போகும் பொழுது தான் உங்களுடைய மனதின் அலைச்சூழல் குறையும் பொழுது உங்களுடைய ஆங்ஸைட்டி ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த சிறப்பு வாய்ந்த விஷயம் நம்மளுடைய சுயத்தை வெளியில் கொண்டு வர்றதுக்கு, நம்மளுடைய உண்மையான நான்கிறது என்னங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு, நம்மளுடைய ஒரு நல்ல வாழ்க்கையில் முன்னேறதுக்கு இந்த விஷயங்களை நல்ல படித்த நகரங்களில் வாழக்கூடிய பெரிய நிறுவனங்கள் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் இப்போது உலகம் பூரா அமெரிக்காவில் ஆசிரமம் இருக்குது, அமெரிக்காவில் சொல்லி கொடுக்குறாங்க, ஆஸ்திரேலியாவில் இங்கேருந்து இந்தியாவிலேருந்து போய் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி உலகம் பூரா விரிஞ்சு வியாபித்து பெரிய அளவில் 130 நாட்டில் இருக்குது, 160 நாட்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் அது எல்லாத்த விட நமக்கு இந்த ஒரு சிறப்பு வாய்ந்த, ஏன்னா இதே பிரச்சனை நகரத்தில் மட்டும் இல்லை, படித்தவங்களுக்கு மட்டும் இல்லை, கிராமப்புறம். ஏன்னா இந்தியாவினுடைய ஆன்மா கிராமம். அப்போ அந்த கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, ஏன்னா அவங்களுக்கும் இப்போ கிராமப்புறத்தில் எடுத்துட்டோம்னாலும் ஒரு ஸ்டடி சொல்லுது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராமங்களில் கிட்டத்தட்ட
50-60% இளைஞர்கள் வந்து மதுவுக்கும் போதைக்கும் அடிமையாக இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போது அவங்களும் இதே ஆங்ஸைட்டி ஸ்டேஜில் இருக்கிறதுனால தான் ஒன்றா அந்த மூவிங் எகெயின்ஸ்ட், மூவிங் டுவர்ட்ஸ் ஆர் வித்ட்ராயல், இந்த மூணில் ஏதோ ஒரு நிலையில் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு அது தேவைப்படுது. அவங்க மனம் வந்து ஒரு ஃப்ரீடமாக ஒரு அதனுடைய உண்மையான தன்மையை உணராத காரணத்தினால அப்படி பண்ணுறாங்க. அப்போது இந்த பணம் படைத்தவர்களும் பெரிய செல்வந்தர்களோ இல்லை ப்ரொஃபஷ்னல்ஸோ இந்த மாதிரி பெரிய இதில் போய் எடுத்து அவங்க மனசினுடைய அலைச்சொல்லை குறைக்கிறதுக்கு பண்ணும்போது இந்த நம்ம வேதாத்திரியம் ஒன்று மட்டும்தான், ஸ்கை யோகா மட்டும்தான் இந்த பிஎஸ்பின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ப்ரோக்ராமை வச்சு இதன் மூலம் கிராமங்களில், குக்கிராமங்களில் இருக்கக்கூடிய, இது எப்படின்னா அந்த காலத்தில் வேக்சினேஷன் போட்ட மாதிரி, அம்மை நோய் வரும்போது அதுக்கு வேக்சினேஷன் வந்து யாருமே போட மாட்டேன்பாங்க. போட மாட்டேங்கிறவங்கள போய் வீடு பூரா தேடி வீட்டுக்கு போனால் வீட்லேயும் இருக்க மாட்டாங்க, காடு மலையில் தேடி பிடிச்சி கொண்டு வந்து அந்த வேக்சினேஷன் போடுவாங்க. எதுக்கு வேக்சினேஷன் போடுறான்? அவங்கள காப்பாற்றணும், அவங்களுக்கு நல்லது செய்யணும், அவன் நல்லா இருக்கணும்னு. ஆனால் அந்த வேக்சினேஷனுடைய ஒரு தன்மையை புரிஞ்சிக்காமல் அதில் வரக்கூடிய சின்ன உபாதைகளை மனசில் வச்சுட்டு ஓடி ஒளிவாங்க. அதே மாதிரி இங்கே வந்து யாரும் மக்கள் வந்து சேர மாட்டாங்க, பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இதை வந்து ஒரு இதில் சொல்லுவாங்க, டீப்பனிங் த ரூட்ஸ் அண்ட் வைடனிங் த விஷன். ஏன்னா நம்ம ரூட்ஸ் கிராமம். அப்போ இந்த ரூட்ஸில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்காக இந்த நம்மளுடைய வேதாத்திரி தத்துவ ஆராய்ச்சி கூடம் அங்கிருந்து இவ்வளவு தூரம் வந்து இங்கே ஒரு தனியாக ஒரு ஆசிரியரை போட்டு அவங்களுக்கு வந்து எல்லா வகையான விஷயங்களும், ஈவன் அவங்களுக்கு தொழில் கல்வி கற்றுக் கொடுத்து அவங்கள வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு முன்னேற்றதுங்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம். இது வந்து இன்றைக்கி இது வரைக்கும் 401 கிராமங்களுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கிறது இந்த 401 கிராமங்களையும் லட்சக்கணக்கான மக்கள். ஏன்னா இப்போது நம்மளுடைய எல்லாத்துடைய இதுவுமே இன்றைக்கி இருக்கிற சமுதாயம் நாளைக்கு நல்லா இருக்கணும்னு. அப்போ நாளைக்கு சமுதாயம் நல்லா இருக்கணும்னா இப்போ நம்ம குழந்தைகளோ யாருமே வந்து இப்போ ஒரு மேனேஜ்மெண்ட் ஒரு இது சொல்கிறாங்க, மோட்டிவேஷனுங்கிறது எங்கேயுமே எடுபடாது. மோட்டிவேஷனுங்கிறது என்ன? நான் சொல்கிறத நீ செய் அப்படிங்கிறது. நான் சொல்கிறத யாருமே செய்ய மாட்டாங்க, ஆனால் உங்களை பார்த்து தான் செய்வாங்க. அப்போது என்னென்னா மோட்டிவேஷனோட இன்ஸ்பிரேஷன் தான் பண்ணணும். அப்போ இன்ஸ்பிரேஷன் பண்ணணும்னு என்னென்னா உங்ககிட்ட தன்மாற்றம் வரணும், நீங்கள் மாறணும். அப்போது கிராமத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்க, கிராமத்தில் இருக்கக்கூடிய வளர்ந்தவங்கள், அவங்கக்கிட்ட மாற்றத்தை கொண்டு வரும்போது அந்த மாற்றத்தை பார்த்து வரக்கூடிய குழந்தைகள், அடுத்த சமுதாயம், அடுத்த இது அவங்க அம்மா அப்பா வந்து குழந்தைகளுக்கு 14 வயசு ஆகும்போது சொல்லிக் கொடுப்பாங்க, நீ மெடிடேஷன் பண்ணு, தியானம் பண்ணு. அந்த காலத்தில் இதெல்லாம் வந்து இளவரசர்களுக்கு தான் கிடைச்சிது. இளவரசர்கள் வந்து ஒரு பொறுப்பை எடுத்து ஒரு மன்னராக வர்றதுக்கு முன்னால் ஒரு குருக்கிட்ட போய் குருகுலத்தில் போய் அவங்கள மன்னருக்காக வேண்டிய தகுதிகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து அவங்க கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த பொறுப்பையும் பதவியும் கொடுப்பாங்க. பட் இப்போ அந்த ஒரு வாய்ப்பும் வசதியும் இப்போ நம்மளுடைய வேதாத்தி தத்துவ ஆராய்ச்சி இல்லம் இவ்வளவு தூரம் வந்து இங்கே ஸ்கை யோகாவிலிருந்து இந்த ஒரு சிறப்பான விஷயத்தை கொண்டு வந்து ஒவ்வொரு ஊர்லேயும், நேற்று வந்து இந்த பட்டிங்கிற இந்த ஊரில் நாங்கள் வந்து பார்க்கும்போது ரொம்ப அசந்து போனோம். அவர் அரங்க துரைராஜ் ஐயா வந்து எல்லாரும் வந்து அவருடைய 2-3 விஷயங்களை பார்த்தோம். ஒன்று வந்து நேற்று ஒரு 60 ஏக்கராவில் வந்து ஒரு காடை உருவாக்கி வச்சுருந்தாங்க. இப்போது அவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 120 ஏக்கராவில் வந்து மாம்பழம் இது பண்ணி அதில் பல்ப் பண்ணுறாங்கன்னா, நான் யோசனை பண்ணேன், இந்த 60 ஏக்கராலையும் சேர்த்து அதே மாம்பழத்தை பண்ணால் இந்த 120 ஏக்கராவுடைய டர்ன் ஓவர் வந்து அப்படியே இன்னொரு 40% இன்க்ரீஸ் ஆகும்ல. அதுதானே லாஜிக்கலாக பிஸ்னஸ் திங்கிங். பட் அதை தாண்டி இந்த 60 ஏக்கராவை வந்து நம்ம வந்து ஒரு காடாக உருவாக்கி அதில் வந்து நம்மளுடைய ஆக்சிஜன் ஜெனரேஷனோ மற்ற ஒரு இயற்கையோடு இணைந்து பண்ணியிருக்கிறது வந்து ஒரு மிகச்சிறந்த இது. ஸோ இங்கே வந்து இப்படி ஒரு இதுதான் அந்த டீப்பனிங் த ரூட்ஸுங்கிறது வந்து இந்த நேற்று நாங்கள் பார்த்த இது, அந்த மக்கள்கிட்ட பார்த்த எந்தூசியாசம். ஏன்னா எல்லாமே நாலேஜை பற்றி பேசுகிறோம், எல்லாருமே அறிவை பற்றி பேசுகிறோம், எல்லாமே வாழ்க்கையில் தன்மாற்றத்தை பற்றி பேசுகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் 12 பேர் பேசினாங்க. வந்திருந்த மக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேர்த்துக்கு மேலே எல்லாமே வந்து பெரிய அளவில் படிப்போ பெரிய அளவில் அவேர்னஸோ இல்லாதவங்க. ஆனால் அத்தனை பேரும் ஒரு 10 பேர் கூட வெளியில் போகாமல் அந்த அரங்கத்தில் இருந்து அத்தனையும் கேட்டு அதை முழுமையாக அனுபவித்து ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா அது வந்து ஐ திங்க் இட் இஸ் நாட், அந்த அளவுக்கு ஒரு கிரவுண்டை க்ரியேட் பண்ணியிருக்காங்க.
இங்கே வந்து ஒரு அறிவு திருக்கோயிலுங்கிறது செட்ரப்பட்டிங்கிற ஒரு குக் கிராமத்தில் ஒரு அறிவு திருக்கோயிலை உருவாக்கி இங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற அத்தனை கிராம மக்களும் வந்து டெய்லி தியானம் பண்ணுறது, டெய்லி இது பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனத்தில் என்ன ப்ராக்டிஸ் நடக்குமோ அந்த ப்ராக்டிஸை இங்கே வந்து ஒரு குக் கிராமத்தில் பண்ணியிருக்காங்க. இது வந்து இதை பண்ணின அறங்காவலர்களுக்கும் அவர் அரங்கதுரை ஐயா அவர்களுக்கும் இவங்க எல்லாருமே வந்து இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதனால என்னுடைய ஒரே வேண்டுகோள், இதை எடுக்கக்கூடிய மக்கள், இந்த விஎஸ்பியில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய மக்கள் இதனுடைய சிறப்பை உணர்ந்து இன்னொரு இடத்துல போய் 10,000 20,000 50,000 கொடுத்து ஒருத்தர் கற்றுக்கிற விஷயத்த உங்களை தேடி வந்து உங்களுக்காக ஒரு இது வந்து இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்க. இதனுடைய இதை உணர்ந்து இதை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும்ங்கிறது என்னுடைய வேண்டுகோள். வாழ்க வளமுடன்.